Hey friends, நீங்க பார்த்துட்டு பெரிய நான் பிரகாஷ். இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. என்னோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல எப்பவுமே சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ தான். நம்ம ஜியோ டிவி ஆண்ட்ராய்டில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம லாஸ்ட் 2 வீடியோவில் போட்டுருந்தோம். நிறைய பேருக்கு அது ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் சில பேருக்கு மட்டும் சில இஷ்யூஸ் வருது. அதுக்காக தான் நான் ஜியோ டிவி ப்ளஸ் அப்படின்ட்டு ஒரு இன்பில்ட் ஆப், அதாவது நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுற ஒரு ஆப் பற்றியும் போட்டிருந்தேன். அது வந்து ஜியோ ஃபைபர் வச்சுருக்கிறவங்கள்ட்டேருந்து நம்ம நம்பர் மட்டும் அவங்களோட நம்பர் மட்டும் வாங்கி ஓடிபி பண்ணாலே போதும், ஜஸ்ட் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதோட வீடியோவும் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி கொடி ஆப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஜியோ டிவி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் போட்டிருந்தேன். இப்போ அகைன் அதே மெத்தடு தான், பட் ஆனால் ரொம்ப சிம்பிளாக இந்த டைம் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்கள் டிவியில் வந்து கொடி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. கொடி ஆப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும் ஆண்ட்ராய்ட் டிவியில். வெப், அதாவது எல்ஜியோட வெப் ஓஎஸுக்கும் சாம்சங்கோட டைசன் ஓஎஸுக்கும் இந்த ஆப்ஷன் இருக்காது மேக்ஸிமம். ஏன்னா இது ஃபுல்லாகவே ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த கோடிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கொடி ஆப் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். அதை வந்து உங்கள் டிவிக்கு வந்து டிவிக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து 2 விதமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒன்று, உங்கள் மொபைலில் அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூஎஸ்பி பென்ட்ரைவ் மூலயமா அதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு டிவியில் போடலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா டிவி ஷேர், அதாவது டிவி ஷேர் நம்ம ஷேரிட் இருக்குல்ல, அந்த மாதிரி இன்னொரு ஆப் இருக்குது. இந்த ஒர்க் பாருங்களேன், சென்ட் ஃபைல்ஸ் டு டிவின்னு. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. சேம் ஆப் நம்ம மொபைலுக்கும் அவைலபிளாக இருக்குது. இது ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க அந்த 2 ஃபைலும் உங்கள் மொபைல்லேருந்து டிவிக்கு வந்து சென்ட் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் யூஎஸ்பி மூலமா கூட அதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் டிவியில். அந்த 2 ஃபைல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் இந்த ஆப் தேவைப்படுறவங்க இதையும் பார்த்து டவுன்லோட் பண்ணிங்க. தேவையில்லாதவங்க டேரெக்டாக அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கொடி ஆப்புக்குள்ளே போயிடலாம். ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அதோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபார்வர்ட் கொடுத்துட்டு இல்லை ஸ்கிப் கொடுத்துட்டு டேரெக்டாக போயிருங்க. அலோ பர்மிஷன் கொடுத்துருங்க எல்லாத்துக்கும். இப்போ நான் டிவியில் பார்த்தீங்கன்னா ரிசீவ் கொடுக்குறேன். ஃபோனில் வந்து சென்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிவியோட இன்டர்னல் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். வாங்க இப்போது நம்ம கொடி ஆப் போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிவியோட இன்டர்னல் மெமரியை செக் பண்ணிங்க. ஏன்னா நிறைய டிவியில் பார்த்தீங்கன்னா ஆப்பே நிறைய கன்சியூம் பண்ணியிருக்கும் மெமரி. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரன் அவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற எரர்லாம் காட்டும். எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய டிவியில் ஜியோ டிவி ப்ளஸ் இன்னும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நான் ஜியோ நம்பர் யூஸ் பண்ணுறேன், ப்ளஸ் ஜியோ நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. நீங்கள் ஜியோ டிவி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜியோ நெட்வொர்க்கில் ஜியோ நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறப்போ எந்த ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு மெத்தடு, கொடி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அலோ கொடுத்துங்க. நெசசரி பர்மிஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் செட்டிங்ஸ் போய்க்கலாம். செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டாப்பில் சென்டரில் இருக்கும். இதில் ஆட்-ஆன்ஸ் போய்க்கலாம். ஆட்-ஆன்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து 2ஆவதாக இருக்குது பாருங்களேன், இன்ஸ்டால் ஃப்ரம் ஜிப் ஃபைல்னு. இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இதில் என்னென்னா செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க. அன்னோன் சோர்ஸ்லேருந்து இந்த ஆட்-ஆன்ஸ் ஆட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் உங்களுக்கு, இல்லைனா ஒர்க் ஆகாது. ஒன்ஸ் நான் அது பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்டர்னல் ஸ்டோரேஜில் தான் வச்சுருக்கேன். எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன். டவுன்லோடில் இந்த 2 ஃபைலையும் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி ப்ளக்இன் வீடியோ ஜியோ டிவின்னு இருக்குல்ல, ஜிப் ஃபைல் இருக்குல்ல, அதை இன்ஸ்டால் பண்ணிங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், அது இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா பாப்பப் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெபாசிட்ரி கிரன் ஜிப்புன்னு இருக்குல்ல, அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம. இது 2மே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளில வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே ஒரு பாப்பப் வந்துடுச்சா, அந்த ரெபாசிட்டரி ஆட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வந்துடுச்சு. இப்போது வெளில வந்துட்டு அந்த ஸ்க்ரீனோட டேஷ்போர்டுக்கு வந்துடலாம். வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆட்-ஆன்ஸ்னு ஒன்று பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஜியோ டிவின்னு வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே, ஜியோ டிவி ஆட் ஆகிடுச்சு. மேலே ஒரு பாப்பப் போகிறோம். இதை எடுத்துக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் உங்கள் நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து. இப்போ இது வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேர்னஸ் போய்க்குங்க. ஜேர்னஸ் போய்ட்டு உங்களுக்கு என்ன டிவி வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் கேட்கும். லாகின் வந்து 2 விதமாக பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிபி மெத்தடை ட்ரை பண்ணிங்க. ஓடிபியில் உங்கள் மொபைல் நம்பர் போட்டு ட்ரை பண்ணிங்க. கண்டிப்பாக ஜியோ நம்பர் தான் இருக்கணும். நீங்கள் வேறு ஏர்டெல் வேறு எதுவும் நம்பர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது. அப்புறம் டிவி ஒர்க் ஆகலை அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ வந்து கண்டிப்பாக ஜியோ நம்பர், ஜியோ நெட்வொர்க், மேக்ஸிமம் ஜியோ நெட்வொர்க் இருந்தால் இன்னும் ப்ரிஃபரபிள். ஜியோ நெட்வொர்க் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் நார்மலாக ஏர்டெல் இதில் வேணால் கனெக்ட் பண்ணிங்க. பட் ஆனால் ஜியோ நம்பர் மஸ்ட்டு ரொம்ப. இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் சக்ஸஸ்னு வந்துடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு டிவியாக ப்ளே பண்ணி காட்டுறேன், பாருங்கள். காப்பிரைட் ஸ்ட்ரைக் காரணமாக நான் வந்து ஆடியோ எதுவுமே நான் அதில் பண்ணல. ஸோ வீடியோ மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் டிவி மட்டும் இருக்காது. விஜய் டிவி வந்து இன்னும் இதில் ஆட் பண்ணல ஜியோ டிவி சர்வர் அந்த அவங்களோட நெட்வொர்க் சர்வர்லேயே. ஸோ அது வந்துச்சுன்னா இதில் அப்டேட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. சப்போஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியல அப்படின்னு இஷ்யூ வந்துச்சுன்னா இந்த ஜியோ டிவி டேஷ்போர்ட்லேயே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸ் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கொடுத்து கூட உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த வீடியோ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.